ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச சாட் ஐட்டமான பானிபூரி தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பானிபூரி வித் பானி எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம் வாங்க. இதுக்கு வந்து 200 கிராம் ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் மைதா, கொஞ்சோண்டு வார்ம் வாட்டர், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சோண்டு வார்ம் வாட்டர் வச்சு நல்லா இப்படி பெசரிக்கோங்க. தண்ணி தெளித்து இந்த மாதிரி பெசரிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 200 கிராம் ரவை, 50 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கோம். இப்போ அதை நல்லா சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து அளவாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கட்டியாக பிசைஞ்சாதான் வந்து பூரி நல்லா உப்பி வரும். நம்ம மைதா மாவு பைண்டிங்காக யூஸ் பண்ணுறோம். இந்த ரவை வந்து ரவையோட ப்ரொப்போர்ஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரவை தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்க போகுது. ஸோ நல்லா திக்காக கட்டியாக பிசைஞ்சிக்கணும். அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நல்லா திக்காக பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பானி எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் ஒரு 2 லெமன் இப்போதைக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் புளிப்புக்கு அனுசரித்து நம்ம கூடிய குறைச்சலோ வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு பிளாக் சால்ட், அதுக்கப்புறம் வறுத்த ஜீரக பவுடர் 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, சாட் மசாலா. மிக்சியில் நீங்கள் வந்து புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள், மிளகாய், அப்புறம் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஒரு கிளாஸ் பவுலில் 2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. 2 லெமனை புழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வடிகட்டியை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டு அது போட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் நம்ம எடுத்துட்டோம் வடிகட்டி. இப்போ இது எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ எங்களுக்கு இதில் 1/2 டம்ளர் இருந்தது, அதனால் இதில் நாங்கள் வந்து இப்போ 1.5 டம்ளர் ஊற்ற போகிறோம் தண்ணி. மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சில ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணோம். என்ன ஆட் பண்ணணுன்றதை பார்ப்போம். இப்போ இதில் பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிசைஞ்ச மாவை 2ஆக பிரிச்சுருக்கோம். இப்போ இதை வந்து பெரிய பூரி மாதிரி நம்ம இப்போ உருட்ட போகிறோம். ஸோ தரையில் நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கல்லில் உருட்டுறதா இருந்தாலும் ஓகே. இது வந்து நல்லா பெருசாக நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க. எண்ணெய் போட்டு நல்லா பெருசாக நீங்கள் வந்து திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் வச்சுருக்க மூடியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொக்கையாக மொனை இருந்ததுன்னா நமக்கு அது கட் ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் அழுத்தம் கொடுங்க. ஸோ குட்டி குட்டி பூரி நம்ம அதுலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பூரியாக நம்ம எடுத்துடலாம். வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிச்சுட்டு வந்துடும். நம்ம எடுத்துடலாம். அந்த மாதிரி அடுப்பில் ஒரு கடாயில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த பூரி வந்து நம்ம இப்போ பொரிச்சு எடுப்போம். காஞ்சோன்னே எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பூரியாக போட்டுருவோம். நல்லா சூப்பராக எலும்புது பாருங்கள். நம்ம பூரிலாம் போட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் சைடு திருப்பி விடுவோம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துருவோம்.
அடுத்த செட் வந்து நாங்கள் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பும். பட் ஹெல்த் வைஸ் வந்து பேக்கிங் சோடா இல்லாமல் சாப்பிட்டா நல்லது. ஸோ வீட்டுக்குன்னு இருக்கும்போது நமக்கு அந்த டேஸ்ட்லாம் டிஃபர் ஆகாது. அந்த உப்புறது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சோடா உப்பு ஆட் பண்ணனால வந்து கொஞ்சம் நல்லா புஃப்னு வந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் திருப்பி போட்டு. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நம்ம பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பூரியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எப்படி வந்து இந்த சாட் பண்ணலான்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மீட்டா சட்னி வச்சுக்கோங்க. நாங்கள் எங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி மீட்டா சட்னி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சுட்டு தோலை உரித்து உப்பு மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த பூரி பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 விதமாக பண்ணியிருக்கோம். ஒன்றுத்தில் சோடா உப்பு போட்டிருக்கோம், இன்னொன்றுத்தில் பேக்கிங் சோடா போடல. ஸோ இதுதான் வந்து பேக்கிங் சோடா போட்டு சுட்ட பூரி. இது வந்து பேக்கிங் சோடா போடாமல் சுட்டது. ரெண்டுமே வந்து டேஸ்ட்டில் வந்து சேமாக தான் இருக்கும். மேபி அந்த உப்புறதுல அந்த பேக்கிங் சோடா போட்டால் இன்னும் கொஞ்சம் உப்புற மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். இப்போ நல்லா சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, அதுக்காக நாங்கள் சும்மா உடச்சி காமிக்கிறோம். இப்போ நம்ம வந்து எப்படி சாட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பானிபூரி அந்த பூரியில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீட்டா சட்னி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு பானி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களோட நல்ல டேஸ்டியான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம வந்து 2-3 நாள் வச்சாலும் அந்த கிறிஸ்பினஸ் போகாது, அமுங்காது மற்ற பூரி மாதிரி. சுவையான பானிபூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த மாவை வந்து உருட்டும் போது எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருட்டிக்கோங்க. நாங்கள் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணியும் காமிச்சோம், ஆட் பண்ணாமலையும் காமிச்சோம். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ உங்களோட விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.